இப்போது தேர்தல் வந்தாலும் அம்னோ போட்டியிட தயாராக இருப்பதாக அம்னோ உதவித் தலைவரும் அமைச்சருமான டதஸ்ரீ முகமது காலித் நோரின் தெரிவித்துள்ளார். அடிப்படையில் அம்னோ வலுவான கட்சி என்றும் அம்னோவை தெரியாதவர்கள் என யாரும் இல்லை என்றும் குறிப்பிட்ட அவர், அரசியல் கட்சிகளில் பலமான கட்சியாக அம்னோ எப்போதும் இருந்து வரும் நிலையில் எப்போது தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள அம்னோ தயாராகவே இருக்கிறது என்று அவர் கூறினார். 2027ஆம் ஆண்டு ஜொகூர் மாநில தேர்தலுக்காக அம்னோ கூட்டணிகள் குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக வெளிவந்த செய்திகள் வெறும் வதந்தியே என்று அவர் விளக்கமளித்தார். ஆனால் ஜொகூர் மாநில தேர்தல் மட்டுமல்ல, எந்த தேர்தல் வந்தாலும் அம்னோ முழுமையாகவும் நம்பிக்கையுடனும் தேர்தலை எதிர்நோக்கும் சக்தியோடு இருப்பதாக அவர் கூறினார். நடந்து முடிந்த பிகேஆர் கட்சியின் தொகுதி தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் மொத்தம் 190 புகார்கள் கிடைக்கப் பெற்றதாக பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். புகார் அளித்தவர்கள் அனைவரும் கட்சி உறுப்பினர்கள் என்பதால் அதை தீர்க்க வேண்டிய கடமை தமக்கு இருந்ததால் 4 நாள் விடுப்பெடுத்ததாக டதஸ்ரீ ரவிஜி ரம்லி தனது விடுமுறைக்கான விளக்கத்தை கொடுத்துள்ளார். மேலும் இந்த புகார்களை முறையாகவும் சுமூகமாகவும் தீர்க்க வேண்டும் என்றால் அமைச்சராக தாம் இந்த பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது என்பதால் 4 நாள் அமைச்சர் பதவி இல்லாமல் தாம் கட்சி வேலைகளில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். அமைச்சராக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தாம் வழங்கி இருந்தால் அது அதிகார மீறலாக இருக்கும் என்பதால் கட்சியின் துணைத் தலைவராக மட்டுமே இப்பிரச்சனையை தீர்க்க விரும்பியதாக அவர் கூறினார். இந்தோனேசியாவிலிருந்து முறையான ஆவணங்கள் இன்றி மலேசியாவுக்குள் நுழைந்த 5 வெளிநாட்டினரையும் அவர்களை பாதுகாப்பாக வாகனத்தில் அழைத்து வந்த உள்ளூர் ஆடவர் ஒருவரையும் சரவாக் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சரவா லுண்டுவில் உள்ள கம்போங் பியாவாக் காட்டுப்பகுதியின் மலேசியா இந்தோனேசியா எல்லையை கடந்து அவர்கள் வந்ததாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட 5 இந்தோனேசியர்களும் தலா 400 வெள்ளி முதல் 500 வெள்ளி வரையில் பணம் செலுத்தி உள்ளூர் ஆடவரின் உதவியுடன் மலேசியாவுக்குள் நுழைந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உள்ளூர் ஆடவரின் வாகனத்தையும் கைபேசிகளையும் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டதில் பல முறை வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக அழைத்து வந்திருப்பது தெரிய வந்தது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்த அந்த 5 இந்தோனேசியர்களையும் உள்ளூர் ஆடவரையும் மேலதிக விசாரணைக்காக சரவா மாநில குடிநுழைவுத்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்தியதாக நம்பப்படும் 11 நிறுவனங்களின் முதலாளிகளை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 இடங்களில் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய குடிநுழைவுத்துறை உதவி இயக்குநர் துவான் ஜப்ரி எம்போக் தாகா தெரிவித்தார். மொத்தம் 2756 வெளிநாட்டினரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 1270 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், முறையான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக நம்ப வைத்து ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்திய சம்பந்தப்பட்ட 11 நிறுவனங்களின் முதலாளிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் துவான் ஜப்ரி எம்போக் தாகா கூறினார். கடப்பிதழ்கள் காலாவதி ஆகியும் பணிக்கான ஒப்பந்தங்கள் ஏதுமின்றியும் சுற்றுலா கடப்பிதழில் வெளிநாட்டினரை மலேசியாவுக்கு வரவழைத்து பணிக்கு அமர்த்தியது போன்ற பல்வேறு குடிநுழைவு விதிகளை மீறியதற்காகவும் நிறுவன முதலாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக துவான் ஜப்ரி எம்போக் தாகா தெரிவித்தார். ஜொகூர் பத்து பகாட்டில் உள்ள செம்பனை தோட்டத்தில் 410 கிலோகிராம் இடையிலான முதலையை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வெற்றிகரமாக பிடித்தனர். பத்து பகாட்டில் உள்ள கம்போங் பாரிட் கந்தோங் செம்பனை தோட்ட தொழிலாளர்கள் காலை 10:30 மணிக்கு முதலையை கண்டதும் பாதுகாப்பு ஆணையத்திடம் தகவல் தெரிவித்ததாக பெங்காரா மாவட்ட மீட்புத்துறை இயக்குநர் முகமது நூர் ஏடி பைமான் தெரிவித்தார். மீட்புப்படை அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட முதலையை பிடித்ததாகவும், பிடிக்கப்பட்ட முதலை பெண் முதலை என அடையாளம் காணப்பட்டிருப்பதால் சம்பந்தப்பட்ட செம்பனை தோட்டத்தில் முதலை இனப்பெருக்கம் செய்துள்ளதா என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் முகமது நூர் எடி பைமான் தெரிவித்தார். முதலையின் எடை 410 கிலோ என்றும் 4.5 மீட்டர் நீளமுடையது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மலேசியாவில் அஞ்சல் மற்றும் கூரியர் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் முயற்சிகளின் செயல்திறன் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மலேசியாவில் அஞ்சல் சேவைகளின் பயன்பாடு குறித்த கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு மே 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று MCMC தெரிவித்துள்ளது. அரசாங்க பரிசீலனைக்காக ஆணையத்தால் மதிப்பாய்வு செய்யப்படும் அஞ்சல் சேவைகள் சட்டம் 2012இல் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை ஆதரிப்பதும் இதன் நோக்கம் என்று MCMC இன்று கூறியது. இந்த திருத்தங்கள் அதிகரித்து வரும் நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் சவால்களை எதிர்கொள்ளும் உள்ளூர் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களை பாதுகாக்கவும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் உதவுகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் தமிழ் மலர் சார்பாக ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் விசேஷ ஆராதனைகளோடு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு தமிழ் மலர் சார்பாக தனது பிறந்த நாள் மற்றும் தமது மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளை ஏற்பாடு செய்த கோயில் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். இந்த ஆலயத்திற்கு ஏற்பட்ட சர்ச்சையை நாம் அறிவோம். ஆனால் அவற்றை நேர்த்தியான முறையில் ஆலய நிர்வாகத்தினர் கையாண்டனர். அதற்காக அவர்களை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். மேலும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசும் சிறந்த ஒரு தீர்வு கொடுத்திருப்பதற்கும் தாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.